கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய 6 மீனவர்களும் கடலூரில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர். நடுக்கடலில் தங்களுக்கு நேர்ந்தது குறித்து மீனவர்கள் தெரிவித்திருப்பது பதற வைக்கும் நிலையில் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கிழக்கு பருவமழையால் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பதற்றத்தில் இருந்த கடலூரில்தான் இந்த சம்பவம். புயல் எச்சரிக்கையால் கடல் சீற்றத்துடன் இருக்கும் என அலர்ட் விடுத்திருந்த வானிலை ஆய்வு மையம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் தையல் தோணித்துறை என்ற மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் 2 ஃபைபர் படகில் கடந்த 27ஆம் தேதி கடலுக்கு சென்றதில் அவர்களுக்கு நேர்ந்தது மனதை பதற வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் கடல் சீற்றத்தால் கடலில் மேலும் பயணிக்க முடியாத நிலை. அப்போது நடுக்கடலில் இருந்ததா பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மீனவர்கள் செய்வதறியாது தத்தளித்த சூழலில் ஒரு படகில் இன்ஜின் கோளாறு. இந்நிலையில் அனைவரும் ஒன்றாக ஒரே படகில் ஏறி பயணம் செய்ய முயன்ற போது கடல் சீற்றத்தை எதிர்த்து அந்த உந்துதலுடன் பயணிக்க முற்பட்டதால் அந்த படகிலும் டீசல் காலியாகி பெரும் அபாயத்தில் சிக்கியிருக்கின்றனர் மீனவர்கள் 6 பேரும். ஒரு ரெண்டு நாள் முன்ன கடலுக்கு காலையில் போனோம் 5 மணிக்கு. அது ஒரு 4 நாள் முன்ன போட்டிருந்த வலை அதை போய் சரி கிளப்பிட்டு வந்தலாம் அப்படி சொல்லிட்டு காலையில் போனதால் அது கொஞ்சம் கடல் கிளப்பி முடியறதுக்குள்ளேயே இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அவங்க சரி அவங்க ஆளை எல்லாரையும் நம்ம ஏற்றிக்கிட்டு நம்ம போட்டில் ஏற்றிட்டு கரையை போயிடலான்னு பார்க்கும்போது கடல் ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. சரி மீறி போனால் உயிர் போட போய் சொல்லிட்டு அதால் இங்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கே இருந்தோம், நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த வலையை தொட்ட முடியல, காற்று புயல் வேகமாக இருந்தது. அப்படியே அந்த வாரம் போய்கிட்டே போச்சு. நாங்களும் உள்ளே பூர முடியல இன்ஜினை எடுத்துக்கிட்டு அப்படியே கடல் மேலே போனோம். 2 போட்டு போகிறோம்ல, அது ஒரு போட்டு என்ன ஆகிப்போச்சு, ஆயில் பொத்த விழுந்ததால் அதை நங்கரம் போட்டோம். அப்புறம் எல்லா ஆளும் ஒரே போட்டில் ஏறிக்கிட்டு எப்படியாவது கரை சேர்த்துலாம் போக முடியல, நெருங்க முடியல மோத்தாட்டியே. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் டீசல் ஆகி போச்சு. அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது, தர போச்சு. கப்பக்கிட்ட போய் அந்த பாலத்தை மெதுவாக பிடிச்சி 6 பேரும் ஏறினோடனே போட்டு அங்கேயே அடிபட்டு உள்ள. இந்த அபாய கட்டத்தில் நல்வாய்ப்பாக கரையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த எண்ணெய் தொழிற்சாலை ஒன்றின் கப்பல் இறங்குதளத்தில் தஞ்சம் புகுந்து அனைவரும் தப்பித்திருக்கின்றனர். இந்த போட்டில் உள்ள இந்த ஓஸ் கட்டாகி போச்சு. அந்த போட்டை எடுத்து ட்ரை பண்ணி நாங்கள் கரை வரலாம் பார்த்தோம். 2 தடவை ட்ரை பண்ணோம், முடியல. 3ஆவது தடவை இந்த போட்டு இதில் நாங்கள் இந்த போட்டை ஆங்கர் வச்சுட்டு அதில் ஏறிட்டோம். ஏறக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அந்த போட்டில் டீசல் கிடையாது. அந்த டீசலில் அலைஞ்சினே போச்சு. அலைஞ்சினே எட்ட போகல இங்கே கிட்ட வந்தவொடனே இந்த ஃபைல் தெரிஞ்சு. இந்த ஃபைல் கிட்ட தெரிஞ்சவொடனே இது கிட்டனாச்சும் நம்ம போய் உயிரை காப்பாற்றிக்கலாம் சொல்லிட்டு இதில் நாங்கள் ஏறிட்டோம் உள்ள. உயிர் பிழைத்து வந்த தங்களை கப்பல் இறங்குதள கட்டடத்தில் இருந்தவர்கள் நன்றாக கவனித்தும் சாப்பாடு கொடுத்தும் காப்பாற்றியதாக கூறுகின்றனர். அதன் பிறகு கம்பெனி மேலே ஏறினோம். அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, பருப்பு சாப்பாடு. அப்புறம் இன்னைக்கு காலையில் கஞ்சி போட்டாங்க. இப்போ பருப்பு சாப்பாடு ஆக்கி போட்டாங்க. சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். டிவிலாம் கேட்டாங்க, இது மாதிரி லாஞ்செல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்போ சரி வரும்போது ஒன்லி இது மாதிரி வந்தால் தான் போக முடியும்னு நான் எல்லா டிவிக்கும் சொன்னேன். நான் இந்நிலையில் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் தகவல் கிடைக்கவே கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். கடலுக்கு போகக்கூடாது. அதையும் மீறி ஒரு 6 பேர் நேற்று கடலுக்கு போயிருக்காங்க. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் மீட்கிறதுக்கு. ஏன்னா சீயும் ரஃப்பாக இருக்குது, அட் த சேம் டைம் ஹெவி விண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலமாக நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ்ட் கார்டுக்கு ரீச் அவுட் பண்ணி கோஸ்ட் கார்டு உடனே இன்றைக்கி அசஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ சி மூலமாக பண்ண முடியாது, அது ஹெலிகாப்டர் மூலமாக பண்ணுறது தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரைந்து ஒரு டீம் அனுப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அந்த 6 பேர் ஃபிஷர்மேன் யார் இப்போ அங்கே போயிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக இப்போ மீட் ஆச்சு. கூடவே அந்த 4 ஸ்டாஃப் கெம்ப்லா ஸ்டாஃப் அந்த ஜெட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் இப்போ கரைக்கு திரும்பிட்டாங்க. எச்சரிக்கையை மீறி மீன் பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு கடலில் நேர்ந்த இந்த சம்பவமும் அவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதும் கடலூர் மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் தேவநாதன்.